Welcome to Simple Math. Topic Geometry. Worksheet number 5. Multiple choice questions. First question, the number of line segments in the given diagram are. So line segments, line segment. So இங்கே ஓல இருந்து n. So an ஒன்று, o b 2, next os OA NS AB டோட்டலாக 2 4 6 லைன் செக்மெண்ட் மேலே பார் மாதிரி போட்டால் லைன் செக்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. நேம் 2 rays that start from the point B. ஸோ ரே எப்படி இருக்கும், இப்படி ஒரு எண்ணிலேருந்து இதை மாதிரி போச்சுன்னா ரே. ஸோ இங்கே ரே பார்த்தீங்கன்னா பிஎஃப் பிடி, சாரி பிஹெச், ஏன்னா ஹெச் தான் இங்கே இருக்குது. ஸோ பிஹெச் பிடி. ஸோ பிஹெச் அண்டு பிடி இதோட டினோட் பண்ணுறது இப்படி போடும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. The objects which consist of parallel lines in the given picture is. ஸோ parallel line பார்த்தீங்கன்னா it does not meet each other இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏனியில் இருக்கிற லைன்ஸும் விண்டோவில் இருக்கிற லைன்ஸும் வரும். ஸோ ஆப்ஷன் சி லேடர் அண்ட் விண்டோ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. which letter has perpendicular line in the given figure. ஸோ perpendicular line எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம் வராது, ஏ வராது, டி தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. இஃப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஈச். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி. ஸோ இதில் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஈச். அப்போது என்ன வரும்னா 45 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி ஆட் பண்ணால் தான் 90 டிகிரி வரும். அப்போது மெஷர் ஆஃப் ஈச் கேட்குறாங்க. அப்போ ஒன்று வந்து என்ன வரும், 45 degree. So option B correct answer. Next, second Roman, fill in the blanks. Sixth question. Geeta and Radha are moving in the east and west directions respectively. The angle between them is. So எப்படி இருக்கும், இந்த சைடு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இது perpendicular லைன் நார்த்து சவுத்து இருக்கும். ஸோ இப்போது ஈஸ்ட் டு வெஸ்ட்னா இப்படி இருக்கும். ஸோ இதோட ஆங்கிள் வந்து டோட்டல் வந்து 180 டிகிரி. ஸோ இது 180 டிகிரினா அதோட இது என்ன, த ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஏபி அண்ட் சிடி ஆர் கால்ட். ஏபி அண்டு சிடி இது எப்படி இருக்குன்னா பேரலல் லைன்ஸாக இருக்குது. ஸோ பேரலல். ஸோ ஏபிக்கு பேரலாக டிசி. Next question number 8. From the given figure, the points D, B, C are called dash points. So D, B, C இது எல்லாமே straight lineல இந்த points அமைஞ்சிருக்கு. அதனால் இது என்ன pointsனா collinear. Question number 9. In the given figure, AB is dash to EF. So AB dash to EF இது எப்படி இருக்குன்னா perpendicular லைனாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்சர் perpendicular. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன், fill in the blanks. ஸோ இது fill in the blanks கிடையாது, தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி செகண்ட் fill in the blanks பார்த்தாச்சு. ஆக்சுவலாக தேர்ட் ரோமன் ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். ஸோ இங்கே 10th கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங். பாயிண்ட்ஸ் ஆர் collinear. ஸோ இஃப் தே லை ஆன் த சேம் லைன், பாயிண்ட்ஸ் ஆர் த collinear. செகண்ட், 3 non-collinear points do not lie on the same line. Second, any number of lines
கேன் பாஸ் த்ரூ எ கிவன் பாயிண்ட். ஸோ இது தேர்ட் வரும். ஸோ என்னென்னா ஒரு பாயிண்ட் வழியாக இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வில் பாஸ். ஸோ அதை தான் அப்படி சொல்கிறாங்க, எனி நம்பர் ஆஃப் லைன்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ இங்கே ஸோ கிளாக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கிளாக் எடுத்துக்குவோம். ஸோ இங்கே 12 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ ஆர் ஹேண்ட் எப்படி இருக்கும், மீட் ஹேண்ட்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ மார்னிங் 6 o'clock வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இது வந்து 4. நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள். லை பிட்வீன் 0 டிகிரி அண்ட் 90 டிகிரி உள்ளே இருக்கிறது தான் என்னது, அக்யூட் ஆங்கிள். ஸோ 0 less than 90 டிகிரி. இது 5th ஆன்சர். Next question number 11, complete the following table. Next question number 11, complete the following table. So shape number of line segments 1 2 3. So number of angles 1 2 3, 3 angles. So name the angles. இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னா அக்யூட் ஆங்கிள்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 angles. So number of line segments 1 2 3 4. So 4. Number of angles also 4. இது எப்படி இருக்குன்னா இது பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதனால் இது ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 1 2 3 4 5. ஸோ நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸும் 5. இதோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். ஏன்னா இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரா பண்ணால் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணால் 90 டிகிரி, மோர் தென் 90 இருக்குது, அதனால் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு 5th 1 2 3 4 5 6. ஸோ நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் 6. ஸோ நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆல்சோ 6. இதுவும் எப்படி இருக்குன்னா அப்டியூஸ் ஆங்கிளில் தான் இருக்கும். Next question number 12, draw a diagram of each of the following. A line AB. So line எப்படி இருக்கும், 2 sides-உம் endless-ஆக இருக்கும். ஸோ AB, a line AB. ஸோ இப்போ இது எப்படி இருக்கும், எப்படி எழுதலாம், AB இது line. Next second question, a line segment QR. ஸோ லைன் செக்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருக்கும், அதே மாதிரி எண்ட் பாயிண்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ QR. ஸோ QR இது லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், a ray. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து என்னது, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனி ஆங்கிளில் மூவ் ஆகும். ஸோ RS. ஸோ RS இது இந்த மாதிரி ஏரோ போட்டு டினோட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13. Kannan is standing by north direction. Which direction will he face it? He turns right angle in anti-clockwise direction. ஸோ நார்த் டைரக்ஷன் நோக்கி கண்ணன்றவர் நிற்கிறாரு. ஸோ he will face turns right angle. ஸோ ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி. ஆனால் இங்கே என்ன கண்டிஷன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அப்போது இந்த சைடு வரும். ஸோ இங்கேருந்து இங்கே வரும், அப்போது ஆன்சர் வெஸ்ட் டைரக்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதோட டைப் ஆஃப் ஆங்கிள் எழுதணும். ஸோ AOD இது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ அக்யூட் ஆங்கிள். ஸோ இது எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிள். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். லாஸ்ட் ஒன் இது வந்து தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் DOB, இங்கே தான் ஆங்கிள் கேட்டிருக்காங்க, அதனால் இது வந்து எப்படி இருக்குது, மோர் தென் 90 டிகிரி.
So obtuse angle. Next question number 15. Can two acute angles be put together to make a straight angle? Justify with the proper examples. So acute angle பார்த்தீங்கன்னா 0 to less than 90 degree. Suppose 85 plus 70 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 155 டிகிரி தான் வருது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் என்ன எழுதணும்னா cannot make straight angle. Next question number 16. Find the complementary supplementary angle of the following. So complementary angle 90 degree. So 90 டிகிரியிலேருந்து என்ன பண்ணணும், கொடுத்துருக்குற 35 டிகிரி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 55 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி மைனஸ் 62 டிகிரி. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 118 டிகிரி வரும். நெக்ஸ்ட்டு write objects name having. So parallel lines க்கு example ladder. ஸோ விண்டோ parallel லைனில் இருக்கிற விண்டோஸு. perpendicular lines எக்ஸாம்பிள் clock, அப்புறம் walls. intersecting lines scissors and crossroads. Next question number 18. Write the letters of English alphabet as given below and answer the question. So first question, how many letters have parallel line segments and perpendicular line segments? So first parallel line segments எழுதலாம். ஸோ இங்கே parallel line segments வந்து E வரும். ஸோ இதுவும் பேரலாக இருக்கும். H வரும், I பேரலாக இருக்கும், நெக்ஸ்ட்டு N பேரலாக இருக்கும், Z பேரலாக இருக்கும். ஸோ டோட்டலாக E H I N Z. ஸோ டோட்டலாக 5 letters. ஸோ நெக்ஸ்ட்டு perpendicular line. லைன் செக்மெண்ட்ஸ் perpendicular லைன் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா E வந்து perpendicular-ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு H perpendicular-ல வரும், நெக்ஸ்ட்டு I perpendicular. ஸோ E H I டோட்டலாக 3 letters. Next question option 2. Which of the above letters have neither parallel nor perpendicular? அதாவது பேரலும் இல்லாமல் பர்பண்டிகுலரும் இல்லாமல் இருக்கிற லெட்டர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா A வரும், நெக்ஸ்ட்டு X வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட் பேரலு. நெக்ஸ்ட் நாட் பர்பண்டிகுலர் லைன் செக்மெண்ட்ஸ் வந்து A X N Z. இது வந்து எப்படி இருக்குன்னா நான் பர்பண்டிகுலர் லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷின் வந்து have neither parallel nor perpendicular. So question number 19. Which of the following angles are right angles? Justify your answer. ஸோ இதில் ஏ வராது, பியும் வராது, சி வராது. ஸோ டி வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இது எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ பி கியூ
or angle PQR is equal to right angle. Next question number 20. From the given diagram, name the following. So rays வந்து எதுன்னு பார்த்தோன்னா AQ. So AQ ray. Next BP ray. Second one point of intersection. So intersect ஆகிறது பார்த்தோன்னா ஏலையும் பிலையும். So A B. Any 5 line segments. So ஓலேருந்து A AB OA AB BC CD அப்புறம் OD. Okay, thank you students.